ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். நம்ம கிச்சனில் வந்துட்டு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகவும் ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயவும் அதில் வந்துட்டு கருவாடு, நான் வந்து குச்சி கருவாடு எடுத்துருக்கேன். அதை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் குட்டியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புளி. இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு நல்லா பொரியவும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் அது கூடயே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும். நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் மாதிரியே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வதங்கி. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தூள் உப்பு தேவையான அளவு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வெங்காயம் வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சமாக வதங்கட்டும். அப்புறமா இதில் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தால் மட்டும்தான் கருவாட்டு குழம்பு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். இதில் வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு கூட்டுப்பொடி. உங்கள்கிட்ட கூட்டுப்பொடி இல்லை அப்படின்னா கடையில் விற்கிற ஆச்சி கூட்டுப்பொடி வாங்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள், தனியாக அரைச்சா தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி சூப்பராக பிரிஞ்சு வரும் எண்ணெய். இப்போ பார்த்திங்கன்னா தொக்கு பதத்தில் இருக்குது. இதில் வந்து கரைச்சி வச்ச புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் அளவு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைசல் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறையா ஊற்ற வேணாம். கொஞ்சமாக ஊற்றிட்டு அது நல்லா கொதன்னு கொதிக்கட்டும். ஒரு கொதி வரவும் நம்ம வந்து பொரித்து வச்ச கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இதில் கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பரான அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போவே எனக்கு வாய் வருது, நான் போய் சாப்பிட்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.